பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 109 அதிகாரம் 31 வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின்று எளியவனுடைய ஆத்துமாவை இரட்சிக்கும்படி அவர் அவன் வலது வருஷத்தில் நிற்பார். என கண்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். உங்களை இரட்சிக்கும்படி அவர் உங்கள் வலது வருஷத்தில் நிற்பார் என்று சொல்லுகிறார். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் சொல்லுகிறதை கவனியுங்கள். சங்கீதம் 16 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய வலது வருஷத்தில் இருந்ததுனால அவனை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்த சத்துருக்களுடைய சரி கட்டுதலை அவன் கண்டான். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் அவனுக்கு வந்ததான எல்லா போராட்டங்களிலும் இருந்து அவனை விடுவித்ததை நீங்கள் பார்க்க முடியும். என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு இந்த கால வேளையில் க்ளோரி டு காட், உங்களுடைய அருகாமையில் தேவன் நிற்கும் பொழுது உங்களை ஒடுக்கும்படி, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற நபர்களிடமிருந்து உங்களை காப்பாற்றும்படி கர்த்தர் உங்கள் நடுவே நிற்கிறார். தேங்க்யூ லார்ட். அவன் சொல்லுகிறான், சங்கீதம் 73 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கும்போது, நான் எப்பொழுது உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை நீர் பிடித்து தாங்குகிறீர். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம் வலது கையை பிடித்து நம்மை தாங்குகிறார். சங்கீதம் 121:5 வாசித்து பாருங்கள். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு யாராய் இருக்கிறார்? நிழலாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் உங்கள் பக்கத்தில் நிற்கும் பொழுது நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள். நீங்கள் ஒரு தேவ பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். சங்கீதம் 68 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். ஏங்க, நம்முடைய தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து அவர் விலகி நிற்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாயிருக்கிறார், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 72:4 வாசித்து பாருங்க. ஜனத்தின் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். என கண்பானவர்களே, இந்த காலவேளையில் ஆண்டவர் உங்களுடைய வலது வருஷத்தில் நிற்கிறதுனால உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு இடுக்கண் செய்ய நினைக்கிற எல்லா சத்துருக்களையும் அவர் இந்த கால வேளையில் அவர் என்ன செய்கிறார்? நொறுக்கி போடுகிறார். சங்கீதம் 72:12 சொல்லும்போது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். இந்த கால வேளையில் நீங்கள் கூப்பிடுகிற நபராக இருப்பீருங்க அப்படிங்கன்னா, ஆண்டவர் உங்கள் யாவரையும் அவர் விடுவிக்கக்கூடியவராய் இருக்கிறார். செபிப்போமா? பரலோகத்தின் பிதாவே,
இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்றிருக்கிற சிறுமையானவனையும் நீர் விடுவிக்கக்கூடியவராயிருக்கிறீரப்பா. எங்கள் வலது வருஷத்தில் நீர் நிற்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி, எங்களை காப்பாற்றும்படி, எங்களுக்கு உதவி செய்யும்படி எங்கள் வலது வருஷத்தில் நீங்கள் நிற்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதத்தை செய்யும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.